எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பதிவை முழுமையாக பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாந்திரீக கலை பயிற்சியை பற்றி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பதிவாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஆன்மீக பயணத்திற்கு உங்களை இந்த பதிவு வழி நடத்துங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லை. அதாவது 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. நீர், நிலம், காற்று, அக்னி, ஆகாயம். இதில் காற்று என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தை நம்மால் பார்க்க முடியாது. மற்ற பூதங்களை பார்க்க முடியும். நீரை பார்க்குறோம், நிலத்தை பார்க்குறோம், நெருப்பை பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம். பட் இந்த காற்றை நம்மளால் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். இதனை அடிப்படையாக வைத்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனை உணர்வதற்கு காற்றை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றையும் பார்க்க முடியாது, இறைவனையும் பார்க்க முடியாது. இதை உணரதான் முடியும், அதே மாதிரி இறைவனையும் உணரதான் முடியும். இந்த காற்று என்பது நம்மளுடைய உயிர் இயங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு பஞ்சபூதம் இல்லையா? நம்ம உடம்புல எல்லா பஞ்சபூதங்களுமே இருக்குது. நீராக இரத்தம் இருக்குது, நிலமாக எலும்புகள் இருக்குது, தசைகள் இருக்குது, அக்னியாக உடல் சூடு இருக்குது, ஆகாயமாக ஆத்மா இருக்குது. இந்த காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கு. சுவாசிக்கும் போது ஆக்சிஜன், வெளிவரும்போது கார்பன் டை ஆக்சைடு. இந்த சுவாச நிலை நின்று விட்டது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்ம உடல்ல இருந்து ஜீவன் போயிடும், உயிர் போயிடும். மற்ற 4 பஞ்சபூதங்களுக்கு தேவையான உணர்வுகளையும் சக்திகளையும் காற்று எனும் பஞ்சபூதத்தின் வாயிலாகத்தான் உங்களால் இந்த உடலை அடைய முடியும். காற்று மூலமாக தான் சக்தி கிடைக்குது, காற்று மூலமாக தான் ரத்தத்துக்கு சக்தி போகுது, காற்று மூலமாக தான் உடம்புக்கு திசைகளுக்கும் எலும்புகளுக்கும் சக்தி போகுது, காற்று மூலமாக தான் உடல் வெப்பம் எப்படி சீராக இயங்குதா என்னன்னு தெரியுது, காற்று மூலமாக தான் உயிர் இருக்கு. ஸோ மற்ற 4 பூதங்களையும் இயக்கக்கூடியது இந்த காற்று. அதாவது மனித உடல்ல சொல்றேன். இந்த காற்றை பயன்படுத்தி உங்களால் அந்த இறைவனையே அடைய முடியும். ஏன்னா காற்றை நாம கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற 4 பூதங்களின் இயக்கங்களையும் சீர்படுத்த முடியும். எந்த ஒரு மனிதன் 5 பஞ்ச பூதங்களையும் உடலில் சீராக்குகிறானோ அவன் இறைவனை அடைவான். இந்த 5 பூதங்களில் ஏதாவது ஒரு பூதம் உடல்ல அதிகமாகவோ குறைவாகவோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய 3 நாடிகளினுடைய இயக்கங்கள் தடைப்படும். இதன் மூலமாக உடல் நோய்கள் வரலாம், கோபம் வரலாம், அதிகப்படியான ஆசை, காமம் முதலிய உணர்வுகள் வரலாம். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா 5 பஞ்சபூதங்களும் உடலில் சீரான முறையில் செயல்படணும். அது காற்றால தான் முடியும். இறைவனை பார்க்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அனைத்து உணர்வுகளையும் நாம் விட்டொழிக்க வேண்டும். கோபம், பாசம், காமம், இந்த மாதிரியான சகல உணர்வுகளையும் நம் உடலில் இருந்து விட்டொழிக்க வேண்டும். சகலவிதமான உடலினுடைய அனைத்து வித சக்திகளையும் மேலெழுப்ப வேண்டும். குண்டலினின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி காயகல்பம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாயறது, இந்த மாதிரியான பல வழிமுறைகளில் இறைவனை நீங்கள் தரிசனம் செய்யலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமூலர் பார்த்தீங்கன்னா ஆகாய பிரவேசம்ங்கிற கூடு விட்டு கூடு பாயிற கலையில் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த காற்றை பயன்படுத்தி தான் ஆகாய பிரவேசத்தையே செஞ்சார். காற்றை பயன்படுத்தி தான் சிவத்துவத்தையே அடைஞ்சார். ஸோ காற்றை நீங்கள் எப்படி கையாளுறீங்க உங்களுடைய உடலில் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சார், இந்த காற்றை பயன்படுத்தி நம்மால் இறைவனை அடைய முடியுமா, இறை ஜோதியில் ஐக்கியமாக முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். சித்தர்கள் ஜீவ சமாதிங்கிற ஒரு நிலையை அடைவாங்க. அவங்க உடலிலிருந்து காற்றை எப்பொழுது நீக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எவ்வளவு காலம் காற்றை உள்ளே வச்சுக்கணும்னு தெரியும். ஸோ அவர்களுடைய இயக்கத்தை அவர்களே தீர்மானித்தாங்க. அதனால தான் அவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம், கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை தானே நீக்க செய்யும் அளவிலான சக்தியை பெறுகிறானோ, அதாவது அவன் நினைக்கும் போது நீக்க வைக்கிற மாதிரி, அவன் இறைவன். சரிங்களா? அந்த நிலையை அடைஞ்சவங்க தான் சித்தர்கள். அந்த நிலையை நம்மால் அடைய முடியுமா? அவ்வளவு உன்னத நிலையை அடையிறதுங்கிறது இயலாதது. இருப்பினும் இறை சக்தியோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியும், கண்டிப்பாக தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் மாந்திரீக கலையில் இருக்குது. சுவாசத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய பஞ்சாட்சர மந்திர பிரயோகம். சார், பஞ்சாட்சரம்னா என்ன சார்? இந்த உலகத்திலே மும்மூர்த்திகளிலே ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவன். இவருக்கு முடிவும் இல்லை, முதலும் இல்லை. இவரை தான் பரபிரம்மம்னு சொல்கிறோம். சிவனை தான் பரபிரம்மம். இறை அப்படிங்கிற அந்த ஜோதி பொட்டுல மையமாக பரபிரம்மமாக இருக்கிறது சிவன் தான். இவரை சுற்றி தான் அனைத்து தேவர்களும், அனைத்து தெய்வங்களும், சகல விதமான லோகங்களும், அதில் வாழும் உயிரினங்களும் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்பேற்பட்ட அந்த சிவனினுடைய பஞ்சாட்சர மந்திரமான நம சிவாய என்னும் 5 எழுத்திலே 5 பஞ்சபூதங்களின் சக்தி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 எழுத்தும் 5 பஞ்சபூதங்களை குறிக்கும். நம்ம உடம்புல காற்று எனும் பஞ்சபூதத்தை அதிகீத முறையில் சீர்படுத்தி இறைவனை அடைவதற்கும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் பயன்படும். இதை எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பூஜை செய்யறதுக்கான கட்டுப்பாடு, விதிமுறைகள் நான் எல்லாம் சொல்லிடுறேன். இது ஒரு யோகக்கலை மாதிரி, தியானம் மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். இது பொதுவாக தியானம் செய்கிற காலகட்டங்களில் கட்டாயமாக அசைவத்தை தவிர்க்க வேண்டும். சார், நான் ரொம்ப அசைவ பிரியர் சார், என்ன சார் பண்ணலாம்? கட்டாயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அசைவம் அப்படிங்கிற உணவு உங்களுடைய மனநிலையையும் பஞ்சபூதங்களின் இயக்கங்களையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கப்படுத்தும். இதில் சந்தேகமே கிடையாது. அசைவம் சாப்பிட்டா ஒரு விதமான எண்ணங்களும், சைவம் சாப்பிட்டா ஒரு விதமான எண்ணங்களும் தோன்றத்தான் செய்யும். அதனால தான் ஆன்மீக செயல்பாட்டின் போது அசைவத்தை தவிர்த்து சைவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம். முடிஞ்ச அளவுக்கு சைவம், அதாவது முடிஞ்ச அளவு இல்லை, சைவ உணவு தான் எடுத்துக்கணும். அனுதினமும் கூட நான் சொல்கிறேன், சைவ உணவே உத்தமம். பட் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் வளர்கிற பிள்ளைங்க அசைவம் சாப்பிட விரும்புகிறாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா அசைவத்திலையும் எண்ணிலடங்கா சத்துக்கள் இருக்குது. பட் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தீர்க்கமாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க அசைவத்தை தவிர்ப்பதே உத்தமம். இந்த கலை உங்களுக்கு சித்தியாகும் வரை அசைவத்தை விட்டுருங்க. எவ்வளோ காலம் ஆகும்னா ஒரு மண்டலம், 48 நாட்கள் ஆகும் இந்த கலை உங்களுக்கு சித்திக்க. 48 days 2. இதை பெண்களும் தாராளமாக செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், பெரியவர்களும் செய்யலாம். பெண்கள் செய்யும்போது அவர்களுக்கான தீட்டு காலங்களில் 3 to 5 நாட்கள் தவிர்த்து அதன் பிறகு நீங்கள்
விட்டதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இது 48 நாள் அப்படின்ட்டு நான் தோராயமாக சொல்கிறேன். சில பேருக்கு 30 நாளில் கூட 21 நாளில் கூட சக்ஸஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா போதை வஸ்துக்கள். போதை வஸ்துகளை எப்போதும் சாப்பிடக்கூடாது. ஆன்மீக வழிபாட்டு காலங்களிலும் தியான நிலை நாட்களிலும் போதை வஸ்துகளை அறவே விட்டொழிக்க வேண்டும். இவ்வளவுதான் இந்த பூஜையோட விதிமுறைகள். குளிக்கணுங்கிறது கூட இல்லை. உடல் சுத்தம் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டிற்கு அவ்வளவா அவசியம் இல்லை. மனச்சுத்தம் இருந்தாலே போதும். சரிங்களா? இது நான் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் தேர்வு பண்ணிக்கோங்க. வளர்பிறையாக தேர்வு பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் கேட்குறாங்க, சார் நீங்கள் வளர்பிறையாக தேர்வு பண்ணி பூஜையை ஆரம்பிங்கன்னு சொல்கிறீங்க, இது என்ன காரணம், வாட் ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திதி வளர்பிறை திதி. வாழ்க்கையில் எதெல்லாம் இனிமேல குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தேய்பிறை திதின்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பட் இது இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராது. அந்த காலத்தில் நீண்ட கால நோய்களுக்கு மருந்து எடுக்கும் பொழுது தேய்பிறை திதியில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தேய்பிறை திதியில் ஆரம்பித்தோம்னா மருந்து எடுக்கும் காலங்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப குறைஞ்சிடும். ஒரு 3 வருஷம் சாப்பிட்ணும் அப்படின்னா தேய்பிறை திதியில் தொடங்கினோம்னா நாம் அது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண தேவையில்லை, அந்த நோய் நீங்கிடும், மருந்து எடுக்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நடக்க வேண்டாம் என்னும் விஷயங்களை தேய்பிறையில் ஆரம்பிப்பதும், நடக்கணும் இன்னும் வளரணும் அப்படிங்கிற விஷயங்களை, இப்போ ஆன்மீகம், ஒரு தியானம், இறைவனை அடையிற ஒரு பயிற்சி, இதெல்லாம் வளர்பிறையில் தொடங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி தேய்பிறையில் மருந்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறேன். வளர்பிறையில் சாப்பிடக்கூடாதான்லாம் கேட்கக்கூடாது. இந்த காலத்தில் நோய் வந்தால் உடனே மருந்து எடுத்துக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உடனே சில பேர் பிடிச்சிக்குவாங்க, சுவாமி தேய்பிறையில் தான் மருந்து எடுக்க சொல்கிறாரு, எனக்கு சுகர் இருக்குது, நான் தேய்பிறையில் தான் மருந்து எடுப்பேன்னு அப்படிங்கிறது எடுத்துடாதீங்க. சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் நடந்ததுக்கு நான் சொன்னேன். சரிங்களா? இப்போது அதாவது காலங்கள் மாற மாற காட்சிகளும் மாறும். அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த காலத்தில் நம்மால் பார்த்து ரசிக்க மட்டுமே முடியுமே தவிர அதை வாழ்க்கையில் ஒரு பர்சன்டேஜ் கூட அப்ளை பண்ண முடியாது. இன்றைக்கி அப்ளை பண்ண முடியாது. அன்னைக்கு 10 குழந்தை பெற்றாங்க, இன்றைக்கி 10 குழந்தை பெற்றோம்னா பண்ணையம் தாங்காது. அன்னைக்கு 3 வேளை சமைச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் காய்கறிகள், கீரைகள் இப்படி வச்சு சமைச்சாங்க. இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அன்றைக்கி கூட்டு குடும்பமாக இருந்தோம், இன்றைக்கி தனி குடும்பமாக போயிட்டோம். நான் தவறுன்னு சொல்லலை. காலங்கள் மாற மாற காட்சிகளும் மாறும். அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எல்லாத்தையும் மாற்றிக்கணும். பூஜைகளையும் நான் சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன், கடினமான விரத பூஜைகளை செய்வதை நான் எப்பொழுதும் ஆதரிப்பது இல்லை. அந்த காலத்தில் சுகரு, ப்ரெஷரு, மற்ற உடல் உபாதைகள்லாம் பெரிய அளவு யாருக்கும் இருந்ததில்லை. இன்றைக்கி மோஸ்ட்லி சுகர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற காலம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சுகர் இருக்கிறவர் சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. பிபி நான் சொல்லப்போனால் சுகர் கூட சமாளிச்சிடலாம், ப்ரெஷரை சமாளிக்க முடியாது. எப்போ ஏறுது எப்போ குறையுதுன்னே தெரியாது. அவங்க நான் இறை வழிபாட்டில் ஈடுபடுறான்னுட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, கடினமான விரதங்களை மேற்கொள்கிறது, அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. காலம் மாறிடுச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறிக்கணும். நம்ம ஹெல்த்துக்கு எது ஒத்து வருதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். எந்த சாஸ்திரங்களிலும் விரதம் இருந்தால் தான் கடவுள் தரிசனம் கொடுப்பாருங்கிற எந்த விதமான குறிப்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாயனார்களில் கண்ணப்ப நாயனார் சிவனாருக்கு படைத்ததே பன்றி இறைச்சி. சிவனாருக்கு அபிஷேகம் பால்லையோ பன்னீர்லையோ தேன்லையோ பண்ணல, தண்ணியில் பண்ணுறாரு. அது எப்படி பண்ணுறாரு? வாயில் தண்ணியை ரொப்பிட்டு அதை துப்பி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறார். சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு ரத்த வடியுதுன்னு தன்னோட கண்ணை எடுத்து வச்சிட்றாரு, இன்னொரு கண்ணுலேருந்து லிங்கத்தில் ரத்தம் வருது. ஸோ இன்னொரு கண்ணையும் பிடுங்கி வச்சோம்னா இடம் தெரியாதுன்ட்டு இடத்துக்கு குறி வைக்க தன்னோட காலை எடுத்து அதுக்கு அடையாளம் வைக்கிறார்.
ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் விதிமுறை அப்படின்ட்டு கிடையாது. பக்தியிலையோ அதே மாதிரி இறை சிந்தனையிலையோ கட்டுப்பாடோ எந்த விதமான விதிமுறைகளோ கிடையாது. நீங்கள் அசைவம் சாப்பிட்டு கூட இறை வழிபாட்டை செய்யலாம். இறைவன் மீது உண்மையான அன்பு இருந்தால் இறைவன் உங்களுக்கு கட்டாயம் அருள் புரிவார். பூசலார் கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பல கோடிகள் செலவு பண்ணிட்டு நீங்கள் ஆலயம் எழுப்பி அதற்கு நீங்கள் குடமுழுக்கு பண்ண வேண்டுங்கிறது இல்லை. இப்போ ஒரு ஏழை இருக்கான், ரொம்ப ஏழை, அவன் பாவம் சாப்பிட்றதே கஷ்டம், அவனால் கோயில் கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் அவனும் கோயில் கட்டலாம், மனசில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம். அதான் பூசலாரோட கதை. மன்னன் கனவிலே போயிட்டு, மன்னா நீ குறித்த நாளிலே என் பக்தன் பூசலார் கோயில் குடமுழுக்கு வச்சிருக்கான், ஸோ நீ நாளை தள்ளி போட்டுருன்னு மன்னர் கனவுல வந்து சொல்கிறார். உடனே மன்னன் போயிட்டு பூசலார்கிட்ட, அவன் ஒரு ஏழை, என்ன சாமி நீங்கள் கோயில் கட்டியிருக்கிறீங்களா? என் கனவுல வந்து சிவனார் வந்து அந்த நாளில் அவனுடைய குடமுழுக்கில் நான் கலந்துக்கணும், நீ கொஞ்சம் தள்ளி வையின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிருக்கிறீங்களா? எங்கே அந்த கோயில்னு கேட்கும்போது, மன்னா நான் கோயிலை கற்களால் கட்டவில்லை, என் மனசில் கட்டி வச்சிருக்கேன், என் உள்ளத்தில் நான் வந்து கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா மன்னன் அப்படியே வெடவெடத்து போகிறான். எந்த பெண்ணுமே அழகாக இருக்கத்தான் விரும்புவாள், தனக்கு அழகு என்னும் ஒன்றே தேவையில்லை, என்னை பேயுருவா மாத்து அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. காரைக்காலில் நடந்து போனா அவன் இருக்கும் இடத்தை சுத்திகிற எல்லாமே புனிதமானது, அவன் இடத்தில் நான் படிகள் மீது நடந்து போனால் அவனை அவமதிப்பதற்கு சமம். ஸோ நான் ஒரு தலைகீழா திரும்பி தலை மூலமா படியில நடந்து போறேன்னு சொன்னது காரைக்கால் அம்மையார். சரிங்களா? சிவனார் ஒரு துறவி வேடத்துல வந்து பிள்ளைக்கறி கேட்டவுடன் தன்னுடைய பிள்ளையே சமைத்து கொடுத்தது ஒரு பக்தி. புட்டுக்கு பிறம்படி வாங்கியது சிவபெருமான், அது ஒரு பக்தி. புட்டுக்கு மண்ணை சுமந்தார், அது ஒரு பக்தி. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாங்க. பக்திக்கு விதிமுறைகளோ வழிமுறைகளோ கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வழிமுறைகளை வகுத்தால்தான் நம்மளால கொஞ்சமாவது கட்டுப்பாடாக இருக்க முடியும். நாம் நல்லா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க கெடுத்து விட்டு போயிடுறாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் அசைவத்தை தவறுங்க, போதைகளை தவறுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கட்டுப்பாடாக இருங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதற்கு உரிய காலம் காலையில் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். இந்த டைமில் தியானம், ஆன்மீக வழிபாடு, பிரார்த்தனைகள், புதிய கலைகளை கற்பது, அதே மாதிரி கல்வி முதலியவற்ற சாஸ்திரங்களை பயில்வது ஆகியவைகள் பார்த்திங்கன்னா சித்திக்கும். அதனால தான் படிக்கிற பிள்ளைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு படிங்கன்னு சொல்கிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் இந்த பரிகாரம் செய்யணும். வெறும் தரையில் அமர்ந்து செய்ய வேண்டாம். ஒரு துணியை விரிச்சோ பலகை மீதோ கிழக்கு அல்லது வழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களோட கண்களை மூடிட்டு முதல்ல நீங்கள் ஒரு முத்திரை போடணும். இதுக்கு பேர் சின் முத்திரை. உங்களுடைய கையின் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்த நிலையில் வைத்துட்டு மற்ற விரல்களை விரித்த நிலையில் வைத்துட்டு உள்ளங்கை வானத்தை நோக்கி வைத்துட்டு அது உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் சின் முத்திரை அப்படின்ட்டு. முத்திரைகளில் ரொம்ப வலிமை வாய்ந்த முத்திரையாகவும் மனதினை சாந்தப்படுத்தி நமக்கு ஒரு அமைதியை கொடுத்து நம்மளுடைய ஆத்மாவை இறைவனோடு இணைப்பதற்குண்டான வேலையை செய்கிற முத்திரை தான் இந்த ஷின் முத்திரை. இதை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்க. இழுத்துட்டு ஓம் என்று சொல்லி மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். சிவாய நம என்று சொல்லி மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்கள். புரியுதா? ஃபஸ்ட்டு மூச்சை இழுத்துக்கிறீங்க. ஓம் என்று சொல்லி மெதுவாக மூக்கின் வழியே மூச்சை வெளியே விட வேண்டும். பிறகு சிவாய நம என்று சொல்லி மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். இது ஒரு சுத்து. இது முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஓம் என்று சொல்லி வெளியே விடணும். சிவாய நம என்று சொல்லி உள்ளே இழுக்கணும்.
இந்த மாதிரி நீங்கள் 108 சுற்று செய்யணும். கையில் ருத்ராட்சமணி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்படிகமணி வச்சுக்கோங்க, தாமரமணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்யணும். இப்படி நீங்கள் செய்யும்போது சிவனை மனதிலே நிலை நிறுத்துங்கள். சிவபெருமானுடைய லிங்கத்தையோ சிவனின் உருவத்தையோ நீங்கள் எப்படி உருவகம் செஞ்சுருக்கிறீங்களோ அந்த மாதிரி மனதிலே நிலை நிறுத்துங்கள். 48 நாட்களின் முடிவில் சிவன் உங்களுக்கு சூட்சகமாக காட்சியளிப்பார், மனதிலே காட்சியளிப்பார். சிவனினுடைய அருள் காட்சி உங்களுக்கு நிச்சயம் தெரியும். அம்மையோடு காட்சியளிப்பார். அதன் பிறகு உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னாலும் இதே மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு இதே ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி 108 முறை பண்ணிவிட்டு அந்த சிவஜோதியில் எனக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டினீங்கன்னா உடனே அந்த காரியம் ஜெயமாகிறத பார்க்க முடியும். அல்லது ஒரு தொடர்ந்து ஜெயமாகிற வரைக்கும் இதை செஞ்சுட்டே ஃபஸ்ட்டு 48 நாள் செஞ்சு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சிவஜோதியை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் காரியம் எதுவாயினும் அதை சிவன் அருளால் நிச்சயம் சிவனார் தடை இல்லாமல் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. இது மாந்திரீக கலையின் உயரிய கலையான சுவாசத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரு மாந்திரீக கலை. சரிங்களா? ஸோ இந்த ஓம் சிவாய நம என்று சொல்லக்கூடிய உயரிய பஞ்சாட்சர மந்திரத்தை சுவாசத்தின் உதவி கொண்டு செய்யும் பொழுது உடலை எளிமையான முறையிலே இறைவனோடு ஐக்கியப்படுத்த முடியும். மகாசக்திலாம் வெளிப்படும், மகா மாந்திரீக சக்தி, தெய்வ சக்திலாம் வெளிப்படும். ஸோ இதை நீங்கள் செய்து பார்த்தா தான் பலனை அனுபவிக்க முடியும். சர்க்கரைன்னு வாயில் சொல்லிட்டேன், அதை நீங்கள் சுவைக்கிறதுங்கிறது உண்மையாக இதை செஞ்சு பார்த்து சர்க்கரையை நீங்கள் நேரடியாக சுவைச்சா மட்டும்தான் அதனோட பலனை அனுபவிக்க முடியும். செய்து பாருங்கள். பல சூட்சமங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.